அட பாவீங்களா, உலகத்துல என்னென்னமோ பொருட்கள்லாம் திட்டம் போட்டு திருடுறானுங்க. ஆனா கேஸ் விக்கிற விலைக்கு கேஸ் சிலிண்டரையே திருடி இருக்கானுங்கன்னா பாத்துக்கங்களேன். வட மாநிலத்திலலாம் இது மாதிரியான ஒரு கும்பல் இருக்கு. இந்த கும்பல் கடைக்கு வந்தாலே ஒட்டுமொத்த கல்லாவையும் சுருட்டிக்கிட்டு போயிடும். முக்காடு போட்டுக்கிட்டு வர அவங்களுக்கு அதுதான் முக்கியமான ஆயுதமே. முக்காடு கேப்ல தெரியாத அந்த சிறுமி கல்லால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு கிளம்பிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, கல்லால இருந்து காசு எடுத்தது மட்டும் இல்லாம கையில இருக்கக்கூடிய காசை கூட கொடுத்து வெளியில அனுப்பியிருக்கிறாரு. ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை திருடுறதுக்காக 3 பேர் பயங்கரமா பிளான் போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருமே இல்லாத நேரமா பார்த்து அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த நபர் எவ்வளவோ பாடுபட்டு இருக்காரு. இதுல பைக்கு கிடைக்கட்ட என்ன, அதுல இருந்து ஒரு முக்கியமான பாட்டை மட்டும் உருவி எடுத்துட்டு போயிடுறானுங்க. கோவிலுக்குள்ள இருக்கிற உண்டியல திருடுறதுக்காக பயபக்தியோட ஒரு நபர் செயல்பட்டு இருக்காரு. திருட்டு சம்பவத்துல மாட்டக்கூடாதுன்னு கோவில்ல இருக்கக்கூடிய அம்மன் கிட்டே வேண்டி இருக்கிறாரு. கேமரா இருக்கிறது கூட தெரியாம உண்டியல திருடக்கூடிய முரட்டான சம்பவம் தான் இது. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு உண்டியல் கூட விடாம எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிருக்காப்ல. இந்த நபரோட வைரல் வீடியோவை உங்களை நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவர் நினைச்சிருந்தா அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் சுருட்டி இருக்கலாம். ஆனா அவருடைய கார்டு மாட்டுறதுனால ஏடிஎம் போனது தன்னுடைய கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. கோவில்ல ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஒருத்தர் அந்த கோவிலுக்குள்ள திருடலான்னு போயிருக்காரு. ஆனா சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரியாம தான் இப்படி ஏற்பட்ட காரியத்துல ஈடுபட்டு இருக்காரு. இது மாதிரி எல்லாம் உண்டியில் இருந்துச்சுன்னா அப்பப்ப இவர் செலவுக்கு எடுத்துப்பாரு போல இருக்கு. ஒரு நகை கடையில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த காட்சியை எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா ஒரு பெண் நகையை வாங்க வரா மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகையும் ஊத்து கவனிச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, திருடலான்னு பிளான் போட்டு கையில ஒரு நகையை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல யாருமே பார்க்கலன்னு சொல்லி கையில வச்சிருக்கக்கூடிய நகையை வாயில போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நகை கணன்னு சொல்லி சிசிடிவி கேமரா செக் பண்றப்பதான் இந்த பெண் இப்படி ஏற்பட்ட காரியத்துல ஈடுபட்டு இருக்கதே அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டம் ஒரு பியூட்டி பார்லருக்குள்ள வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தலைமுடியை ஸ்டைல் பண்ணி தர சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறுமி பக்கத்துல இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கை திருடுற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பெண்ணோ கவனம் எல்லாம் அவங்க மேல இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இதுல அந்த பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கக்கூடிய இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கூட்டத்து மேல பயங்கரமா சந்தேகம். அந்த சின்ன பெண்ணும் மறைச்சு வச்சிருந்த ஹேண்ட்பேக்கை சோஃபால தூக்கி போட்டுருக்காங்க. சந்தேகம் அடைஞ்ச அவங்க இந்த ஹேண்ட்பேக்கை இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டமோ எதுவுமே சொல்லாம லைசா அந்த இடத்துல நழுவிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பார்லர்ல எதுவுமே திருட்டு போகாததுனால ஒரு கட்டத்துல அந்த கூட்டத்தை அவங்க விட்டுருக்காங்க. தாத்தா அவருடைய வயசுக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு கடைக்குள்ள புகுந்த இவரு வெளியில வைக்கப்பட்ட டொனேஷன் பாக்ஸ அலைக்க தூக்கிக்கிட்டு போயிருக்காரு. நீங்க பாக்குற இந்த வீடியோல 2 பேர் திருடுறதுக்காக எவ்வளவோ பிளான் போட்டு அந்த இடத்துல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல 2 சின்ன பசங்க அப்புறம் ஒரு வயசான பாட்டி இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம சைட் லாக் போட்டு வைக்கப்பட்டிருந்த பைக்கை அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க.
நீங்க பாக்குற இந்த வீடியோல 2 வெளியூர் பசங்க உள்ளூர்காரரான ஒருத்தர்கிட்ட கத்தியை நீட்டி பட்ட பகல்ல பணம் கேட்டு இருக்காங்க. அந்த நபரோ கொஞ்சம் கூட பயப்படாம ஏன் ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காட்டாம அசால்ட்டா பேசியே கத்தி வச்சிருக்க கூடிய அந்த 2 பேரையும் ஓட விட்டு இருக்காரு. வட மாநிலங்கள்லாம் நடந்து போற பெண்கள்ட்ட இருந்து செயினை பறிக்கிறத ரொம்பவே அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங்ல பைக்ல போய் அவங்கள கண்காணிக்கிறதுமா, அதன் பிறகு ஒரே ஒருத்தர் மட்டும் ஓடி போய் அவங்களுடைய செயினை பறிக்கிறதுமா இருக்கிறாங்க. இறுதியில 2 பேருமே அந்த பைக்ல பயங்கர ஃபாஸ்டா போகவும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டிலையும் நடக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்பவா முடியுது? ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட்ட பகல்லையே ஒரு பெண் கிட்ட இருந்து செயினை பறிக்கிறதுக்காக ஒரு நபர் பயங்கர ஃபாஸ்டா துரத்திக்கிட்டே போயிருக்காரு. இது மட்டும் இல்ல, கையில கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே போயிருக்காரு. இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு அப்படியே படத்துல பாக்குற மாதிரி தானே இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நடக்க தான் செய்யுது.